இவ்வளோ க்ரௌடு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்லை பெரிய ஸ்க்ரீன் எடுத்துருப்போம். எப்பயும் போல் இந்த இடத்துல நிற்க வச்ச தாய் தந்தைக்கு நன்றி. அதே போல் வந்து இது போயிட்டு வரேன். பேசலாமா? சரி. அதே போல் தான் எப்பயும் போல தான் இதுவும் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகிறது இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் பெரிய வெற்றி பெற முடியாது. அந்த வெற்றியை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறது நீங்கள் மட்டும்தான். முதல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. அதே போல் அடுத்தபடியாக வந்து எஸ்டிஆருக்கு முதல் தேங்க்ஸ். ஏன்னா போன டீசர் ஈவெண்ட்டில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா எங்களோட டீசர் வந்து எஸ்டிஆர் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அடுத்தது இன்னைக்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி கொடுத்த விஜய் சேதுபதி சார், அவருக்கும் ஒரு மக்கள் செல்வன் விஜய் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்கள பிஸி ஸ்கெடியூலில் கூட கூப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 minutes எங்ககிட்ட பேசினாங்க. நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க சினிமா பற்றி. அடுத்தது தேங்க்ஸ் யார் பார்த்தீங்கன்னா, இவருக்கு தான் முக்கியமாக பெரிய தேங்க்ஸ். தல அஜித் மற்றும் விடாமுயற்சி டீமுக்கு. ஏன்னா இன்னைக்கு மெட்ராஸ்காரன் January 10 வரதுக்கு பெரிய காரணம் விடாமுயற்சி கொஞ்சம் போஸ்ட்பான் ஆன காரணம் தான். ஏன்னா எதிர்பார்க்கல நாங்களும் 11 மாதம் முன்னாடி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அன்றைக்கி நைட்டு வந்த அப்டேட் மூலிமா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணோம். அடுத்தது 11 மாதம் முன்னாடி இந்த படத்தை ஆரம்பித்தோம். February மாதம் 9ஆம் தேதி பூஜையோட பார்க் ஹோட்டலில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த மெட்ராஸ்காரன் படம் வந்து நிறைய பேரோட லைஃப், நிறைய பேரோட கனவு, நிறைய பேரோட லட்சியம். இந்த படம் வெற்றிக்காக நிறைய பேர் இந்த படத்துக்காக காத்துட்ருக்காங்க. அடுத்தது ப்ரொடியூசராக உள்ளே வரும்போது எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தேன். சினிமா நாலேஜ் எதுவுமே இல்லாமல் தான் உள்ளே வந்தேன். ஆனால் இந்த 11 மாதத்தில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக அடுத்த படத்தில் போய் இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுப்பேன். சினிமா நிறைய கற்றுக் கொடுக்குது, கண்டிப்பாக இன்னும் கற்றுக் கொடுக்கும். அடுத்தது மெட்ராஸ்கார் வந்து கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு ஏற்ற ஃபெஸ்டிவல் படமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சந்தோஷம் மற்றும் லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ஆக்ஷன், எமோஷன் எல்லாம் கலந்து தான் இந்த மெட்ராஸ்காரன். கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த படத்துக்கு நம்பி உள்ளே வரலாம். எந்த ஒரு ஏமாற்றமும் இந்த மெட்ராஸ்காரன் படம் உங்களுக்கு கொடுக்காது. நிறைய படம் வருது பொங்கலுக்கு பார்த்தோம். 9லேருந்து 11 படம் கிட்ட வருது. அதில் ஒரு படமாக வந்து மெட்ராஸ்காரனும் வருது. தனுஷ் சாரோட டைலாக் தான், தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ முதல்ல சண்டை செய்யணும். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசராக நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பண்ணணும். இன்னும் 3-4 நாட்கள் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவோம். என் கூட சேர்ந்து என்னோட ஆர்டிஸ்ட், ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கூட சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து உங்களை ஏமாற்றாது, நம்பி உள்ளே வரலாம். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்லணும். ஒவ்வொருத்தராக சொன்னால் விட்டுட்ட பேர் விட்டால் தப்பாயிடும். அதனால் மெட்ராஸ்காரன் டீம் அண்ட் க்ரூ மற்றும் வந்திருக்க நண்பர்கள், அப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. என்னுடைய ஃபஸ்ட்டு படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ஜெகதீஷ் சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அண்ணா, அவர் தான் என்னை நம்பி இந்த படம் கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப நன்றிண்ணா. படம் வந்துட்டு Jan 10th ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி. தேங்க்ஸ் டு மை அசிஸ்டன்ட்ஸ் மணி, பிரவீன் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. Jan 10th ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ். ஆஹா, எனக்கு சொல்லுவார். தேங்க்யூ. என்ன பேக் ஸ்டோரி? ஆக்சுவலி ரொம்ப பேசி பழக்கம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்கள் எல்லாரையும் பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுது. ஸோ எந்த ஸ்டேஜ்லேயுமே பேச முடியாமல் போயிடுது. முதல்ல இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களை நம்பி தான் சினிமா. ரெண்டாவது எங்கள் ப்ரொடியூசர். ஸோ இப்படி ஒரு படத்தை பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் தயாரிப்பாளர்
பி ஜெகதீஷ் சார் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. படம் பண்ணுறதெல்லாம் தாண்டி அதை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்காக அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் கூட இருந்து பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. எனிவே ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் பர்சன் என்னென்னா ஐஸ்வர்யா தத்தா. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்காக, இந்த படம்னு இல்லை, நான் ஒரு படம் பண்ணணும், அடுத்து நீ நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய எப்படி சொல்கிறது, ஒரு ஊந்துதல் கொடுத்த ஒரு சகோதரி, தோழி ஆரம்பத்தில். ஸோ இந்த படத்தை எனக்கு வந்து தயாரிப்பாளரையும் சரி, இந்த படம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அமைச்சு கொடுத்த ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் விஜய் சேதுபதி சார், இன்னைக்கு எங்களோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு, அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஷேன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ. கலையரசன் அண்ணா, கடைசியாக சொன்னாலும் சூப்பராக சொன்னீங்க. இனிமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஒரு 2 நாள் ஷூட்டிங்கில் இருந்ததை விட ஒரு 2 நாள் நேற்று உங்களோட ட்ராவல் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். கதையை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி என்னை நம்பி உள்ளே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, நிஹாரிகா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு மணி நேரம், ஒரு 45 மினிட்ஸ் கதை சொல்லியிருப்பேன், ஐ திங்க் ஜூம் கால். புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு என்னை நம்பி வந்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கருணாஸ் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் எனக்கு. அவ்வளோ அழகாக வந்தார், அவ்வளோ சீரியஸான ரோலை இந்த விதம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக ஈஸியாக நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போனார். பாண்டியராஜன் சார், ஒரு சீனியர் டைரக்டர், அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ராஜாராணி பாண்டியன் சார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இதில். அகல்யா, எங்கவங்க, சரண், அதுக்கப்புறம் வந்து லல்லு, பாலாஜி அண்ட் சிரஞ்சீவி, இன்னும் நிறைய பேர் பேர் மறந்துட்டேன்னா விட்டு சாரி. சௌந்தர்யாக்கா, ஆல் நிறைய பேர் வந்து, பானு. ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதை தாண்டி இங்கே ஒரு பெரிய டீம் இருக்கு, நான் பார்த்து வியந்த ஒரு டீம். ஸோ இப்படி ஒரு நண்பர்களை பார்க்க முடியாது, ஜேசிசி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு கை தட்டிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் சொல்லணுன்ட்டு வருவேன், ஆனால் ஒரு மாதிரி பதட்டத்திலே போயிடுவேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் மீன்ஸ் என்னென்னா, இங்கே செட்டில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும், சவுண்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆல் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட், இந்த படத்துக்காக வேலை பார்த்த ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து மொத்த பேருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு படத்துக்காக என் கூட சேர்ந்து எல்லா வெயில், எப்படி சொல்கிறது, புதுக்கோட்டை அவ்வளோ வெயில், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இவ்வளோ தூரம். அப்புறம் சரிகமா டீம் சார், ஆனந்த் சார், வெரி தேங்க்யூ சார். சாரி சார். அதான் சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச். தென் என் டீம் ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நிதின், சுதர்சன், மணி இஸ் அசோசியேட், அப்புறம் வினோத் சார், விஜய் சார், நானி காரு, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நாள் கூட எல்லாத்தையும் ஜாலியாக ட்ராவல் பண்ணி கூட வந்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜனவரி 10ஆம் தேதி மெட்ராஸ்காரன் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.